Hi, welcome to my channel. This is Kausar Vice. நாம இந்த வீடியோல how to prepare trial balance என்றத டீடைல்டா பார்க்க போறோம் with 40 different types of accounts. So வீடியோவை skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க for better understanding. See the problem. இப்போ நம்ம trial balance prepare பண்ண போறோம். Okay. So trial balance prepare பண்றதுக்கு ஒரு simple rule ஒன்னு இருக்கு. இங்க நீங்க golden rules எதுவுமே நீங்க ஃபாலோ பண்ண வேண்டாம். trial balanceக்கான ஒரு simple rule என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஐட்டமா நம்ம என்ன பண்ண போறோம் டெபிட் பேலன்ஸா கிரெடிட் பேலன்ஸ் ஐடென்டிஃபை பண்ண போறோம். தட்ஸ் ஆல். இந்த ரூல் பாருங்க, டெபிட் கிரெடிட் எதெல்லாம் டெபிட்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு இதுதான். என்னன்னா ஆல் அசெட்ஸ். ஸோ எல்லா அசெட்ஸுமே டெபிட் பேலன்ஸ். அதே மாதிரி எல்லா எக்ஸ்பென்சஸ் அதாவது லாசஸ் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸும் டெபிட் பேலன்ஸ் தான். சரிங்களா? அனதர் திங் கிரெடிட் பேலன்ஸ். ஸோ கிரெடிட் பேலன்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ண போறோம்னா ஆல் லயபிலிட்டிஸ் ஆஸ் வெல் அஸ் இன்கம். எதெல்லாம் நம்மளுடைய இன்கம் அண்ட் கெயின் எல்லாமே கிரெடிட் பேலன்ஸ் தான். அகைன் ஐ ரிப்பீட், டெபிட்னா ஆல் அசெட்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட்னா ஆல் லயபிலிட்டிஸ் அண்ட் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இந்த சிம்பிள் ரூல் வச்சு தான் நம்ம இப்போ ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போறோம். See the problem. ஸோ ஒவ்வொரு ஐட்டமா நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாமா டெபிட்டா கிரெடிட்டான்னு. See the first one, லோன். லோனுங்கிறது என்னது? ஒரு கடன், லயபிலிட்டி இல்லையா? அப்ப லயபிலிட்டினால என்னதான் கிரெடிட் பேலன்ஸ். சரிங்களா? அடுத்தது ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ஜென்ரலா ஸ்டாக் அப்படின்னாலே அசெட் தானே. ஓப்பனிங் ஸ்டாக் நமக்கு ட்ரேடிங்ல டெபிட்ல போடுவோம், க்ளோசிங் ஸ்டாக்கா இருந்தா அசெட் சைட்ல போடுவோம். எனிவே ரெண்டுமே டெபிட் பேலன்ஸ் தான். ஸோ இது வந்து நமக்கு டெபிட் பேலன்ஸ். ஓகே. அடுத்தது பாருங்க பர்ச்சேசஸ். ஸோ பர்ச்சேசஸ்னா என்ன? நம்ம பொருளை வாங்குறோம். ஓகே, ஃபேக்டரியில கம்பெனிக்காக பொருளை வாங்குறோம். இட் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ். அப்ப எக்ஸ்பென்ஸ்னா என்னது? டெபிட் பேலன்ஸ். ஓகே. அடுத்தது பர்ச்சேஸ் ரிட்டர்ன். இப்போ பர்ச்சேஸ் நமக்கு எக்ஸ்பென்ஸ் டெபிட்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் என்ன ஆகும்? நம்ம கையை விட்டு வெளியில போகுது இல்லையா? அப்ப இது வந்து கிரெடிட். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து கிரெடிட். ஏன்னா பர்ச்சேஸ் நம்ம டெபிட்ல தானே போறோம். அப்போ ரிட்டர்ன்ஸ் இருந்தா நம்ம டெபிட்ல இருந்து மைனஸ் பண்ணுவோம். எனிதிங் விச் ரெடியூஸ் டெபிட் இஸ் ஈக்குவல் டு கிரெடிட். ஓகேங்களா? அதனால பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து கிரெடிட்ல போட போறோம். அடுத்தது சேல்ஸ். சேல்ஸ் வந்து ஒரு இன்கம், கம்பெனியோட ரெவென்யூ தானே. அப்போ இன்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரெடிட். ஓகே. அதே மாதிரி ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ். ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ்னா என்னன்னா சேல்ஸ் ரிட்டர்ன். ஓகே. அப்ப சேல்ஸ் கிரெடிட்னா சேல்ஸ் ரிட்டர்ன் என்ன ஆகும்? சேல்ஸ்ல இருந்து மைனஸ் பண்றோம் இல்லையா? எனிதிங் விச் டிக்ரீஸ் கிரெடிட் இஸ் ஈக்குவல் டு டெபிட் இல்லையா? அப்ப இது வந்து நமக்கு டெபிட்ல வரும். ஓகே. அடுத்தது வேஜஸ். வேஜஸ்ங்கிறது என்னது? இட்ஸ் அன் எக்ஸ்பென்ஸ் இல்லையா? அப்ப இது வந்து டெபிட். அடுத்தது வேஜஸ் டியூ. டியூனா என்ன? அவுட்ஸ்டாண்டிங், இன்னும் நம்ம பே பண்ணல. அப்ப இது வந்து நமக்கு லயபிலிட்டி இல்லையா? லயபிலிட்டினா கிரெடிட். அடுத்து பில்டிங்ஸ். பில்டிங் வந்து அசெட் தானே. ஸோ அசெட்னா என்ன? டெபிட் பேலன்ஸ். அடுத்தது பிளான்ட் அண்ட் மெஷினரி. ஸோ அதுவும் அசெட் தான். ஸோ டெபிட் பேலன்ஸ். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. இங்க ரெண்டு இருக்கு பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட், இன்ட்ரெஸ்ட் பெய்டு. ரிசீவ்ட்னா நம்மளோட கெயின். அப்ப கெயின்னா என்ன ஆகும்? இன்கம் தானே. இன்கம் கிரெடிட், பெய்ட்னா எக்ஸ்பென்ஸ். எக்ஸ்பென்ஸ் வந்து டெபிட். அடுத்தது அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கூட ஒரு கம்பெனியோட எக்ஸ்பென்ஸ் தானே. அப்போ இது என்ன ஆகும்? டெபிட். அண்ட் தென் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். ஏதோ ஒரு எக்ஸ்பென்ஸ் நம்ம இன்னும் பே பண்ணல அப்படின்னா அது என்னது? லயபிலிட்டி. அப்போ லயபிலிட்டினா கிரெடிட் பேலன்ஸ். அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன். சரி, ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன்ங்கிறது அசெட்டை குறைக்கிறது. அசெட்ல இருந்து மைனஸ் பண்ணுவோம் இந்த ப்ரொவிஷன்ஸை. எனிதிங் விச் டிக்ரீஸ் அசெட் இஸ் ஈக்குவல் டு லயபிலிட்டி. ஓகே. அப்ப இது லயபிலிட்டி தான் எடுத்துக்கோ நம்ம. அப்ப என்ன பேலன்ஸ்? கிரெடிட் பேலன்ஸ். அடுத்தது ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். அதாவது எக்ஸ்பென்ஸை பெய்ட் இன் அட்வான்ஸ். எனிதிங் விச் பெய்ட் இன் அட்வான்ஸ் இஸ் ஈக்குவல் டு அசெட். இது எக்ஸ்பென்ஸ் தான், ஆனா பெய்ட் இன் அட்வான்ஸ் இல்லையா? அப்ப இது என்னது? அசெட். அசெட்னா என்ன பேலன்ஸ்? டெபிட் பேலன்ஸ். அடுத்தது இன்சூரன்ஸ் பிரீமியம் நம்ம பே பண்றோம். இட்ஸ் அன் எக்ஸ்பென்ஸ் ஃபார் த கம்பெனி. அப்ப இது என்னது? டெபிட் பேலன்ஸ். அடுத்தது ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சர்ங்கிறது அசெட் இல்லையா? அப்ப அசெட்னா டெபிட் பேலன்ஸ். ரிப்பேர்ஸ். ரிப்பேர்ஸ்ங்கிறது ஒரு எக்ஸ்பென்ஸ் தானே. அப்ப எக்ஸ்பென்ஸ் வந்து டெபிட் பேலன்ஸ். ஓகே. அடுத்த ஐட்டம் டிராயிங்ஸ். டிராயிங்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு ப்ரொப்ரைட்டரி போட்ட கேபிட்டல் இருந்து அவருடைய பர்சனல் யூஸ்க்காக எடுக்கிற அமௌண்ட்டுக்கு பேர் தான். இட் கேன் பி இன் த ஃபார்ம் ஆஃப் கேஷ் ஆர் கூட்ஸ். அவர் எடுத்துக்கிறாருன்னா பர்சனல் பர்பஸ்க்காக, அதுக்கு பேரு டிராயிங்ஸ். இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் போடும்போது லயபிலிட்டி சைட்ல கேபிட்டல்ல இருந்து மைனஸ் பண்ணுவோம். ஓகே. அப்போ எனிதிங் விச் ரிடியூஸ் லயபிலிட்டி. ஓகே, லயபிலிட்டி என்ன? கிரெடிட் இல்லையா?
கிரெடிட்டை குறைக்குது அப்படின்னாலே இது என்னதான் டெபிட் தான் இல்லையா? அப்போ டிராயிங்ஸ் வந்து டெபிட் பேலன்ஸ். அடுத்தது சன்ட்ரை ரிசிப்ட்ஸ். ரிசிப்ட்ஸ்னால இன்கம் தானே, அப்போ இன்கம்னா என்ன அர்த்தம்? கிரெடிட் பேலன்ஸ். அடுத்து பேங்க் ஓடி. ஓடினா ஓவர் டிராஃப்ட். நம்ம என்ன பண்றோம், பேங்க்ல இருந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் லயபிலிட்டி. அப்போ லயபிலிட்டினா கிரெடிட் பேலன்ஸ். அடுத்தது கேஷ் இன் ஹேண்ட். இது வந்து அசெட், அப்போ டெபிட் பேலன்ஸ். அடுத்தது கேபிட்டல். கேபிட்டல்ங்கிறது ப்ரொப்ரேட்டருடைய இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து லயபிலிட்டி, அப்போ கிரெடிட் பேலன்ஸ். தென் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்டிங் அமௌண்ட் இன் ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் இல்லையா? இது வந்து கம்பெனியோட அசெட், அப்போ டெபிட் பேலன்ஸ். அடுத்து டிஸ்கவுண்ட் அலவுட். வி ஆர் அலோவிங் டிஸ்கவுண்ட் டு ஆர் கஸ்டமர்ஸ். இது நமக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் தானே, இட்ஸ் லைக் எ லாஸ். நமக்கு அமௌண்ட் குறையுது, வராம இருக்கிறது, அப்போ இட்ஸ் எக்ஸ்பென்ஸ்னோ, அப்போ டெபிட் பேலன்ஸ். அதே மாதிரி டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. வி ஆர் ரிசீவிங் டிஸ்கவுண்ட் ஃப்ரம் ஆர் சப்ளையர்ஸ். அப்போ நமக்கு அது என்னது? இன்கம், அப்போ அது கிரெடிட்ல வரும். டிஸ்கவுண்ட் நம்ம அலோவ் பண்ணா இட்ஸ் லைக் எ எக்ஸ்பென்ஸ். நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணா அது நமக்கு இன்கம். எக்ஸ்பென்ஸ் டெபிட், இன்கம் கிரெடிட். அடுத்தது சன்ட்ரே டெட்டாஸ். ஸோ டெட்டாஸ்னா என்ன? அசெட்ஸ் இல்லையா? அப்போ டெபிட் பேலன்ஸ். பேட் டெட்ஸ். பேட் டெட்ஸ்னா வரா கடன், இர்ரெக்கவபிள் அமௌண்ட். இது நமக்கு லாஸ் தானே, இட்ஸ் லைக் எ எக்ஸ்பென்ஸ். அப்போ இது எங்க வரும்? டெபிட் பேலன்ஸ். அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ். ஓகே, நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் இது வந்து டெட்டாஸ்ல இருந்து நம்ம மைனஸ் பண்ணுவோம் பேலன்ஸ் ஷீட்ல. ஸோ எனிதிங் விச் ரிடியூஸ் அசெட் இஸ் ஈக்குவல் டு லயபிலிட்டி. ஓகே, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட் இஸ் அ லயபிலிட்டி, அப்போ இது கிரெடிட் பேலன்ஸ். அடுத்து சன்ட்ரே கிரெடிட்டாஸ். கிரெடிட்டாஸ்னாலே லயபிலிட்டி தான், ஸோ கிரெடிட் பேலன்ஸ். ரெண்ட் பெய்டு, இட்ஸ் அன் எக்ஸ்பென்ஸ், அப்போ டெபிட் பேலன்ஸ். அதே மாதிரி சாலரிஸ், அதுவும் எக்ஸ்பென்ஸ், டெபிட் பேலன்ஸ். பில்ஸ் பேயபிள். நம்ம என்ன பண்றோம்? பில்ஸ் பே பண்ணும்போது இட்ஸ் அ லயபிலிட்டி. ஓகே, அப்போ கிரெடிட் பேலன்ஸ். பில்ஸ் ரிசீவபிள்ங்கிறது அசெட், நமக்கு வர வேண்டிய அமௌண்ட், இது நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட், இது லயபிலிட்டி, இது அசெட், அப்போ டெபிட் பேலன்ஸ். அண்ட் தென் கேரேஜ் இன்வர்ட்ஸ். கேரேஜ் இன்வர்ட்ஸ் அண்ட் கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் ரெண்டுமே எக்ஸ்பென்ஸ் தான். கேரேஜ்ங்கிறது இட்ஸ் லைக் அ டிரான்ஸ்போர்டேஷன் எக்ஸ்பென்ஸ். நம்ம ரா மெட்டீரியல் ஃபேக்டரிக்குள்ள வரும்போது பே பண்றது கேரேஜ் இன்வர்ட்ஸ். ப்ரொடக்ஷன் முடிஞ்சு ஃபைனல் அவுட்புட் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக வெளியில போகும்போது நம்ம ஸ்பெண்ட் பண்ற எக்ஸ்பென்ஸ் வந்து கேரேஜ் அவுட்வர்ட்ஸ். ஸோ ரெண்டுமே எக்ஸ்பென்ஸ் தான். பட் கேரேஜ் இன்வர்ட்ஸ்ங்கிறது டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், கேரேஜ் அவுட்வர்ட்ஸ்ங்கிறது இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். சரிங்களா? இது வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ட்ரேடிங்ல டெபிட்ல போடுவோம், இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட்ல போடுவோம். ஸோ எனிவே ரெண்டுமே டெபிட் பேலன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதுவும் எக்ஸ்பென்ஸ், இதுவும் எக்ஸ்பென்ஸ் தான், ரெண்டுமே டெபிட் பேலன்ஸ் தான். அடுத்தது கமிஷன் பெய்டு. பே பண்றோம் அப்படின்னால என்னது? எக்ஸ்பென்ஸ், அப்போ டெபிட் பேலன்ஸ். கமிஷன் ரிசீவ்டு. வி ஆர் ரிசீவிங் கமிஷன், அப்போ நமக்கு அது இன்கம் தானே, அப்போ இன்கம். இன்கம்னா கிரெடிட் பேலன்ஸ். லாஸ்ட் ஒன் ரெண்ட் ரிசீவ்டு. ரெண்ட் நம்ம பே பண்ணோம்னா எக்ஸ்பென்ஸ் இல்லையா? ரெண்ட் ரிசீவ் பண்ணோம்னா இன்கம். ஓகே, ஸோ அப்போ இது வந்து கிரெடிட் பேலன்ஸ். தட்ஸ் ஆல். ஸோ எவ்ரி திங் பேஸ்ட் ஆன் த சிம்பிள் லாஜிக். டெபிட்டா கிரெடிட்டான்னு ஐடென்டிஃபை பண்றோம். இதெல்லாம் டெபிட். All assets and expenses are comes under debit balance. All liabilities and incomes are comes under credit balance. With this logic, we are going to prepare trial balance. Solution பார்க்கலாமா? See the solution. See, இங்க நம்ம trial balance prepare பண்ணிருக்கோம். எத்தனை accounts எடுத்திருக்கோம்? 40 number of accounts இல்லையா? So இதெல்லாம் list out பண்ணிட்டோம். ஒவ்வொரு accounts எடுத்து debit balance credit balance ஐடென்டிஃபை பண்ணோம் based on simple rule. என்ன rule? டெபிட்ல எதெல்லாம் எடுத்தோம்? all assets and expenses comes under debit balance and all liabilities and incomes comes under credit balance. இப்போ trial balance total பாத்தீங்கன்னா சேமா தான் வரும். 9,92,500 both the sides. Okay, so this is the way to prepare trial balance and please check the description box for more collections. And இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா please like பண்ணி கமெண்ட் பண்ணுங்க and subscribe பண்ணி ஷேர் பண்ணுங்க. Thank you.